கோயில் விவகாரங்களில் தேவையற்ற சர்ச்சைகள் வேண்டாம் என்று பினாங்கு முதலமைச்சர் சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். கோயில் விவகாரத்தில் கோயிலை இடிக்கும் மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையையும் பினாங்கு அரசு அனுமதிக்காது என்று சவுகோன்யோ உறுதியளித்துள்ளார். ஒரு கோயில் அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் அந்த கோயிலின் வரலாறு பழமையை கருத்தில் கொண்டு அந்த கோயிலுக்கான நிலத்தை வழங்குவதே சிறந்த தீர்வாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த கோயில் இருக்கும் நிலத்திலேயே அந்த கோயில் அமைக்கப்படுமா அல்லது புதிய நிலம் வழங்கப்படுமா என கேட்டால் அந்த கோயில் இருக்கும் நிலத்தின் பயன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். பினாங்கில் வழிபாட்டு தலங்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள நிலங்கள் மாநில அரசாங்கத்திடம் கைவசம் உள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட நிலங்கள் கோயில்களை அமைக்க மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பினாங்கு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிலங்கள் உள்ளது என்பதால் வரலாற்று பூர்வமான கோயில்களுக்கு அரசு நிலம் வழங்குவதில், குறிப்பாக பினாங்கு அரசு நிலம் வழங்குவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சம்பந்தப்பட்டுள்ள 8 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அந்நிய முதலீடுகள் குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விசாரணைக்கு பின்னர் அசாம்பாக்கி மீது அரசு தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் இருப்பதாகவும் அரசாங்க செய்தி தொடர்பாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபாஜில் விளக்கம் அளித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தொடர்பான கேள்விகள் அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் எழுப்பி இருப்பதால் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அரசு தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பது சரியான தீர்வாக இருக்கும் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் கூறினார். தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதால் அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இருக்காது என்று டத்தோ ஃபாமி ஃபாஜில் உறுதியளித்தார். இது அரசு அதிகாரி சம்பந்தப்பட்டது என்பதால் தலைமைச் செயலாளர் டான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் நடவடிக்கை எடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் கூறினார். ஆட்சியில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்வது நியாயமாக இருக்காது. சட்டமும் விசாரணையும் ஒருவரை குற்றவாளி என நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது அரசு தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார் என்று டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். இந்து ஆலயங்கள் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகளும் அவதூறுகளும் பெருகி வருவது தமக்கு பெரும் மன வருத்தத்தை அளிப்பதாக முன்னாள் துணை அமைச்சர் தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் என்ன நடக்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், அமைச்சரவையில் இந்தியர்கள் இருவர் இருந்தும் இந்திய சமுதாயம் அரசியல் ரீதியாக ஓரம் கட்டப்படுவதும் இந்து சமயம் இழிவுபடுத்தப்படுவதும் தொடர்வது வேதனை அளிப்பதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தில் வழக்கமாக ஒரு இந்திய உறுப்பினருக்கு வழங்கப்பட்டு வந்த வாய்ப்பு இம்முறை மடானி அரசாங்கத்தால் மறுக்கப்பட்டிருப்பது, மாநகர் மன்ற உறுப்பினராகும் தகுதி வாய்ந்த இந்தியர்கள் யாரும் இல்லையா அல்லது மடானி அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த இந்தியர்கள் அரசியலில் ஓரம் கட்டப்படுகின்றனரா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்தார். மேலும் வழிபாட்டு தலங்களை உடைப்பவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சட்டத்துறை தலைவரிடம் அமைச்சர் கோவிந்த் சிங் விடுத்துள்ள வினாவும், பணம் வாங்கிக் கொண்டு நாட்டில் இன கலவரங்களை தூண்டும் கும்பல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்ற அமைச்சர் ரமணனின் அறிக்கையையும் வரவேற்ற அவர், அமைச்சரவையில் பேசி தீர்வு காண வேண்டிய நிலையில் உள்ள இந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவதால் எந்த பயனும் விளையப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்துக்களின் புனித சின்னமான திரிசூலத்தை காலில் போட்டு மிதிப்பது போன்ற காணொலியை வெளியிட்ட இருவர் மீது மட்டுமல்லாமல் இது போன்ற சமூக சமய விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி காவல்துறையை அவர் கேட்டுக்கொண்டார். அனுமதி இன்றி நிர்மாணிக்கப்பட்ட ஆலயங்கள் குறித்து பிரதமர் ஊராட்சித்துறை அமைச்சுக்கு விடுத்த ஆணையை ஒரு சில சமூக சமய விரோதிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாட்டில் இன மத கலவரத்தை தூண்டி அமைதியின்மையை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் சம்பாதிக்க முயற்சிக்கின்றனர் என்ற கருத்து பரவலையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனுமதியின்றி கட்டப்பட்ட ஆலய விவகாரம் குறித்து ஆலயங்களும் சமய அமைப்புகளும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வரும் வேளையில் இது போன்ற பொறுப்பற்றவர்களின் செயலில் ஈடுபடுவோரை சொஸ்மா சட்டத்தின் கீழ் தண்டிக்க காவல்துறை தயங்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தில் இந்தியர்களின் உரிமையை நிலைநிறுத்தும் வகையில் ஒரு இந்தியரை உறுப்பினராக நியமிக்கும் முயற்சியில் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒன்றிணைந்து தன்மானத்தோடு செயலில் இறங்கும்படி இந்திய அரசியல் கட்சி தலைவர்களை தான்ஸ்ரீ குமரன் கேட்டுக்கொண்டார்.
பாஸ் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்வீன் ஹசான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாய்லாந்தின் பேங்காக்கில் அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமிடியை சந்தித்ததை உறுதிப்படுத்தினார். அந்த சந்திப்பில் தன்னுடன் மலேசியாவின் எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனும் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். எனினும் அந்த சந்திப்பு வெறும் சாதாரண கலந்துரையாடலாக இருந்ததாகவும் அதற்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். குறிப்பாக சிலர் கூறுவது போல பேங்காக் மூவ் அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி எதுவும் இதில் இடம்பெறவில்லை என்று அவர் மறுத்துள்ளார். அந்த சந்திப்பு குறித்து பல்வேறு ஊகங்கள் பரவி உள்ள நிலையில் உண்மையில் அது சாதாரண உரையாடலாக மட்டுமே நிகழ்ந்தது என்றும் அரசியல் மாற்றம் அல்லது புதிய கூட்டணி உருவாக்கம் குறித்து எந்த திட்டமும் பேசப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.